Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 15 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டே 15 கடைசி நாள். ஸோ 14 classes வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். How do you feel? எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க நண்பர்களே? ஈஸியா இருந்ததா, பயனுள்ளதா இருந்ததா? பிகாஸ் நான் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இங்கிலீஷ் வந்து ரொம்ப நல்லா நம்ம பேசுறதுக்கு, கான்ஃபிடென்ட்டா பேசுறதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ என்னை பொறுத்த வரையில நான் கத்துக்கிட்ட விதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சஸ்ல நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். எப்படி இருந்தது? நிறைய பேர் வந்து பாசிட்டிவா நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கடைசி நாள் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 15 days கோர்ஸ் வந்து எப்பவுமே நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கும். நீங்க எப்பனாலும் நீங்க இதை பார்த்துக்கலாம். ஓகே, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா? ரைட்டு. ஸோ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லி தரதுல இருக்கிற சந்தோஷமே ஒரு தனி லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா எது எனக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்களா? ஓகே, நம்ம சொல்லித்தரது புரிஞ்சிருச்சு நம்ம இபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் கைஸ். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான டாபிக் தான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. டுடே ஐ அம் கோயிங் டு டீச் யூ 4 important words in English. Okay, this, that, these and those. இப்போ எதுக்காக நான் இந்த 4 வார்த்தைகளை வந்து அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ போக போக தெரியும். நான் சொல்லித்தரத்துல தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லித்தர போறேன் அப்படின்னா how to improve my English. ஸோ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், what should I do to improve my English? நான் என்னோட இங்கிலீஷை நான் டெவலப் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வாட் ஷுட் ஐ டூ, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து எல்லாரும் மனசுலயும் இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸும் நான் கொடுக்க போறேன். ஸோ கடைசியா வந்து வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 15 days கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் அதையும் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகே, ஸோ இதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்கெடியூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ this, that, these and those. Let's see. இந்த 4 வார்த்தைகளுக்கும் இங்கிலீஷ்ல ஒரு அழகான ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த வந்து சுட்டி காட்டுறது. என் கையில இந்த மார்க்கர் இருக்கு, இது என் பக்கத்துல இருக்கா இல்ல தூரமா இருக்கா? ஓகே, சோ இப்போ வந்து ஐ ஹாவ் 2 மார்க்கர்ஸ். இந்த ரெண்டும் என் பக்கத்துல இருக்கா இல்ல தூரத்துல இருக்கா? இப்போ ஒருத்தவங்க கிட்ட சொல்லுவோம் இது என்னோட மார்க்கர் இல்ல இது மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுன்னு சொல்லும் போது நம்ம பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம், அதுன்னு சொல்லும் போது தூரமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷ்லயும் வந்து இதுக்கு ஒரு சில வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். தட் இஸ் கால்ட் அஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பொருளோ இல்ல ஒரு மனிதர்களோ பக்கத்துல இருக்காங்களா இல்ல தூரமா இருக்காங்களா, நியர்பை ஆர் ஃபார் அவே ஃப்ரம் யூ, நம்மளோட தள்ளி இருக்காங்களா அப்படிங்கறத சுட்டி காட்டக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த 4 வார்த்தைகள். மிக மிக அழகான நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் பேசலாம். நான் உங்களுக்கு அது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஈவன் இதுலயே வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் இருக்கு, இதுலயே நம்ம கேள்வி கேட்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பொருளோ இல்ல ஒரு திங்ஸ், ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத எக்ஸாக்டா சுட்டி காட்டக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். ஓகே, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இங்கிலீஷ்ல இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ this and that with examples. So I have written 2 sentences here. இன்னைக்கு இந்த 2 sentences வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம். This is a pen, that is a pen. Okay, so இது என்னோட பக்கத்துல இருக்கு. ஓகே, so அப்ப நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பேனா அப்படின்னு சொல்லுவேன். So this is a pen. இதே பேனா தூரமா இருக்கு, far away from me. Then I have to say that is a pen. That is a pen. அது ஒரு பேனா. ஓகே, சோ பக்கத்துல இருக்கும்போது நம்ம this யூஸ் பண்றோம். சோ இது அப்படின்னா நம்ம நியர்பை, நமக்கு நியரா இருக்கு, பக்கத்துல இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இது வந்து far away, இது வந்து நியர்பை. சோ இது வந்து far away.
நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அது அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ நீங்க இட் வச்சு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் கன்ஃபியூஷன் வரும். நம்ம இட் யூஸ் பண்ணணுமா, திஸ் யூஸ் பண்ணணுமா, தேட் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லி குழப்பம் இருக்கும். ஸோ இட் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு வார்த்தை. இது அது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் அ பென். பட் இந்த பேனா எங்க இருக்கு, என் பக்கத்துல இருக்கா இல்ல தூரமா இருக்கான்னு நான் சொல்லல. இட் இஸ் அ பென். மேபி அது என் பக்கத்துலயே இருக்கலாம், மேபி அது தூரமாவும் இருக்கலாம். ஆனா அது எக்ஸாக்டா சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் திஸ் அண்ட் தேட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பென், இது என் பக்கத்துல இருக்கு. that is a pen. ஓகே, ஸோ that pen is for away from me, என்னை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கு. ஓகே, ஸோ அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ரைட். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில கேள்வி வாக்கியங்களை உருவாக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவாவும் சொல்லலாம். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ என் கையில என்ன இருக்கு, ஒரு நோட் வச்சிருக்கேன். நான் ஒரு குட்டியா ஒரு நோட் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பேனா கிடையாது, இது வந்து நோட். இப்போ நீங்க சொல்லணும் இது பேனா இல்ல அப்படின்னு சொல்லணும். இது பேனாவா? கிடையாது, இது வந்து நோட். ஸோ இது பேனா இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? இது பேனா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த இஸ்ஸுக்கு பக்கத்துல நாட் சேர்க்கணும். இது ஒரு பேனா, திஸ் இஸ் அ பென் அப்படின்னு இருக்கு. இதை நெகட்டிவா சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? இது பேனா கிடையாது, ஏன்னா இது வந்து நோட் புக். அதை எப்படி சொல்லுவீங்க? இந்த இஸ்ஸுக்கு பக்கத்துல ஒரு நாட் சேர்க்கணும், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் நாட் அ பென், இது பேனா கிடையாது. திஸ் இஸ் நாட் அ பென், இது பேனா கிடையாது. ரைட்? ஓகே, ஸோ இப்போ இது கொஞ்சம் தூரமா இருக்கு. ஓகே, அதை பார்த்து நீங்க சொல்றீங்க அது பேனா இல்லை, ஏன்னா அது நோட் புக். அது பேனா இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஒரு பேனானா that is a pen. அது ஒரு பேனா இல்லை அப்படிங்கறது நீங்க எப்படி சொல்லலாம்? that is not a pen. அது ஒரு பேனா இல்லை. ஓகே, so this is not a pen, that is not a pen. ஓகே, ரைட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம நெகட்டிவா சொல்லிட்டீங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேள்விக்கு நம்ம கேட்க போறோம். ஓகே, இது பேனாவா, இது பேனாவா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இது ஒரு பென்னா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறதுங்கிறத பார்க்கலாம். ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது. இந்த இஸ்ங்கிற வார்த்தையை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறணும், அவ்வளவுதான். இஸ் திஸ் அ பென்? இஸ் திஸ் அ பென்? இஸ் திஸ் அ பென்? இது ஒரு பேனாவா? ஓகே, சோ that is a pen அப்படின்னு இருக்கு. அது ஒரு பேனாவா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த இஸ்ங்கிற வார்த்தையை தூக்கி முன்னாடி போட்டுறணும். Is that a pen? That's it. வாசிச்சு பாருங்க. This is a pen, இது ஒரு பேனா. Next, this is not a pen, இது பேனா கிடையாது. ஸோ இந்த இசை நாட்டையும் சுருக்கமா நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா isn't அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். Isn't. This isn't a pen. This isn't a pen. Okay. Is this a pen? Is this a pen? இது பேனாவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி that is not a pen, அது ஒரு பேனா இல்லை. Is that a pen? அது ஒரு பேனாவா? That's it. பாத்தீங்களா? அப்போ இதுல இருந்தே நம்மளால நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்க முடியுது. இப்போ நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா இதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுத்துட்டு இப்படி கேள்வி கேட்டா ஷார்ட்டா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லித்தரேன். பிடிச்சிருக்கா? இதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்டான வீடியோ. பாக்குறதுக்கு தான் 4 வார்த்தை சின்ன சின்னதா இருக்கும், ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இங்க ஒரு ஃப்ளவர் இருக்கு. ஓகே, இங்க ஒரு பூ இருக்கு. அதே மாதிரி தூரமா ஒரு பூ இருக்கு. ஸோ இங்க இருக்கிற ஃப்ளவர் எனக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த ஃப்ளவர் கொஞ்சம் தூரமா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃப்ளவரை பார்த்து நீங்க சொல்லணும் இது ஒரு பூ அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது ஒரு ஃப்ளவர். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும். யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த டைம் டு பிராக்டிஸ் இங்கிலீஷ். ஓகே, ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு பூ. அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி குட். ஸோ நம்ம திஸ் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் அ ஃப்ளவர். திஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா இது வந்து பக்கத்துல இருக்கு. ஸோ இதே இது தூரமா இருக்கு. ஐ மீன் இது கொஞ்சம் பக்கத்துல இருக்கு, இது கொஞ்சம் தூரமா இருக்கு. ஸோ அதை பார்த்து சொல்றீங்க அது ஒரு பூ, அது ஒரு ஃப்ளவர் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.
Good. That is a flower. Thatனா அது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம that யூஸ் பண்றோம். That is a flower. Right? இன்னும் தூரமா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதுல இருந்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுத போறோம். இப்போ இங்க வந்து ஒரு சேர் இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு சேர். இது வந்து நமக்கு ஃப்ளவர் கிடையாது. ஓகே, இது நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஃப்ளவர் கிடையாது. ஸோ இது வந்து சேர். இப்போ நீங்க சொல்றீங்க இது ஃப்ளவர் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க, நெகட்டிவா சொல்றீங்க. பிகாஸ் இது வந்து சேர் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நீங்க சொல்றீங்க, யாராவது உங்களை பார்த்து கேட்குறாங்க இது ஃப்ளவரா அப்படின்னு கேட்குறாங்க, நீங்க சொல்றீங்க இது ஃப்ளவர் கிடையாது, இது ஃப்ளவர் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சொல்லுவீங்க? இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும்? வெரி குட். இந்த இஸ்க்கு பக்கத்துல நாட் சேர்க்கணும். ஓகே, so this is not a flower or this isn't a flower. That's it. This isn't a flower. இது பூ கிடையாது. This is a chair அப்படி நீங்க சொல்றீங்க. தூரமா ஒரு சேர் இருக்கு. இப்போ உங்களை பார்த்து கேட்குறாங்க அது ஒரு ஃப்ளவரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? அது ஃப்ளவர் கிடையாது, அது ஃப்ளவர் கிடையாது, அது பூ கிடையாது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸோ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா that is not a flower or that isn't a flower. Okay, this isn't a flower, that isn't a flower. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம கேள்வியும் கேட்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து பாருங்க this is a flower அப்படின்னு இருக்கு. இப்போ இதை பார்த்து நீங்க கேள்வி கேட்கணும், இது ஒரு ஃப்ளவரா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள். இந்த இஸ்ஸை வந்து அப்படியே நம்ம இந்த திஸ்ஸுக்கு முன்னாடி போட்டுருணும், அவ்வளவுதான். ஓகே, இஸ் திஸ் அ ஃப்ளவர்? ஸோ கொஸ்டின் மார்க். ஸோ கொஸ்டின் கேட்கறதுக்கு அந்த இஸ்ஸத்துக்கு அப்படியே முன்னாடி போட்டுருணும், அவ்வளவுதான். இஸ் திஸ் அ ஃப்ளவர்? இஸ் திஸ் அ ஃப்ளவர்? அது ஒரு பூவா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இஸ் திஸ் அ ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இஸ் திஸ் அ ஃப்ளவர்? உண்மையிலே இது ஒரு பூ தான் இல்லையா? நீங்க வந்து ஆமா இது ஒரு பூ அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு. ஒன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா எஸ் திஸ் இஸ் அ ஃப்ளவர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஷார்ட்டா நீங்க எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா எஸ் இட் இஸ், எஸ் இட் இஸ். இது வந்து ஷார்ட் ஆன்சர் பண்றது அழகா இருக்கும். இப்போ உங்களை பார்த்து ஒருத்தர் கேட்குறாங்க இஸ் திஸ் அ ஃப்ளவர்? எஸ் இட் இஸ். ஆமா இது ஃப்ளவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். இப்போ நான் என் கையில இருக்கிற மார்க்கர் பார்த்து நான் கேட்கிறேன், இந்த மார்க்கர் வந்து என் பக்கத்துல இருக்கு. இப்போ நான் கேட்கிறேன் இது ஒரு ஃப்ளவரா அப்படின்னு கேட்கிறேன், இது ஒரு ஃப்ளவரா? இல்ல. அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? இஸ் திஸ் அ ஃப்ளவர் அப்படின்னு கேட்கிறேன், நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அதையும் சொல்லித்தரேன். ஒன்னு நம்ம லென்த்தியா சொல்லலாம், நோ திஸ் இஸ் நாட் அ ஃப்ளவர், இது ஒரு பூ கிடையாதுன்னு சொல்லலாம். இதை சுருக்கமா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா நோ இட் இஸ் நாட், நோ இட் இஸ்ன்ட், அவ்வளவுதான். ஓகே, இஸ் திஸ் அ ஃப்ளவர்? எஸ் இட் இஸ். இஸ் திஸ் அ ஃப்ளவர்? நோ இட் இஸ்ன்ட். ஈஸியா இருக்கா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய விதங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு கேள்வி கேட்க போறேன், நீங்க தான் எல்லா பதிலுமே சொல்ல போறீங்க. ஓகே, ஸோ ஒரு 3 சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். இது அப்படியே நீங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம பக்கத்துல வந்து ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இது ஒரு கார் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? இங்கிலீஷ்ல சொல்லுங்க, எல்லாருமே சொல்லணும் கமெண்ட்ல. திஸ் இஸ் அ கார். ஓகே, இது கார் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த இஸ்க்கு பக்கத்துல ஒரு நாட் போடுவோம். So this is not a car or this isn't a car. Isn't அப்படிங்கிறது is not ஓட contraction. Isn't எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கேள்வி கேட்கணும், இது ஒரு காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? ஸோ கேள்வி கேட்கறதுக்கு இந்த இஸ் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறணும். அப்ப எப்படி கேட்பீங்க? இஸ் திஸ் அ கார்? அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. திஸ் இஸ் அ கார்,
this isn't a car, is this a car? That's it. இப்போ இந்த கேள்வியை நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். ஓகே, இப்போ என் பக்கத்துல வந்து ஒரு கார், உண்மையிலே ஒரு கார் இருக்கு. ஆனா இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், இஸ் திஸ் அ கார் அப்படின்னு கேட்கிறேன். எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஆமா அப்படின்னு சொல்லணும். எப்படி ஷார்ட்டா சொல்லுவீங்க? குட். இது வந்து ஷார்ட்டா ஆன்சர் பண்றது. எஸ் இட் இஸ். இதே நம்ம ஃபுல்லாவும் ஆன்சர் பண்ணலாம். எஸ் திஸ் இஸ் அ கார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இது வந்து ஷார்ட்டா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, எஸ் இட் இஸ். இப்போ என் பக்கத்துல ஒரு பைக் நிக்குது, அதை பார்த்து நான் கேட்கிறேன், இஸ் திஸ் அ கார்? அது கார் கிடையாது இல்லையா? அப்ப நோன்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க? நோ இட் isn't. நோ இட் இஸ் நாட் ஆர் நோ இட் isn't. இதை ஃபுல்லாவும் நம்ம சொல்லலாம். நோ திஸ் isn't a car அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான். திஸ் தட் இதை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ், அப்புறம் நெகட்டிவ் சென்டென்சஸ், இந்த மாதிரி ஷார்ட் ஆன்சர் பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டீச் யூ these and those. These, those. இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரே ஒரு பேனா, ஒரே ஒரு மார்க்கர், ஒரே ஒரு காரை பத்தி பேசணும். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுக்கு மேல 2, 3 அந்த மாதிரி இருக்கும்போது ப்ளூரலை குறிக்குது அது. ஓகே, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா இவைகள், அவைகள் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் அப்படின்னா இவைகள், தோஸ் அப்படின்னா அவைகள். ஓகேவா? ரைட். இப்போ என் கையில என்ன இருக்கு? இப்போ நான் மார்க்கர் நான் கீழே வச்சிடறேன். இப்போ என் கையில வந்து 3 பேனா வச்சிருக்கேன் நான். ஓகே, 3 பென்ஸ் என்கிட்ட வந்து இருக்கு. இது என்னோட பக்கத்துல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இவைகள் பேனாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவைகள் பேனாக்கள். தமிழ்ல வந்து இவைகள் அப்படின்னு வரும். ஓகே, இவைகள் பேனாக்கள். அது எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல அப்படின்னா, இப்ப இது என் பக்கத்துல இருந்தா நம்ம தீஸ் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் என்னை விட்டு தூரமா இருந்தா நம்ம தோஸ் யூஸ் பண்ணணும். சோ இவைகள் பேனாக்கள் அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா தீஸ் போடணும். ஆனா அதுக்கப்புறம் இஸ் போடக்கூடாது. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கிறதுனால நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். தீஸ் ஆர். திஸ்ஸுக்கும் தட்டுக்கும் நம்ம இஸ் யூஸ் பண்றோம், இங்க நம்ம ஆர் யூஸ் பண்றோம். தீஸ் ஆர் பென்ஸ். பென்ஸ் இங்க பாருங்க, ப்ளூரல் யூஸ் பண்ணணும், பேனாக்கள். ஸோ பென்ஸ் எழுதியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு ஆர்டிகிள்ஸும் நம்ம போட தேவையில்லை. ஓகே, ஒரு சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம ஆர்டிகிள் போடுவோம். அ பென் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அ பென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். தீஸ் ஆர் பென்ஸ். இவைகள் பேனாக்கள். ஓகே, யாரோ கேக்குறாங்க, இதை பாக்குறதுக்கு பென்சில் மாதிரி இருக்கு, இது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. தீஸ் ஆர் பென்ஸ். இவைகள் பேனாக்கள். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து என் கையில இப்போ பேனா இல்ல. இப்போ நான் அந்த பேனாலாம் நான் கீழே வச்சிடறேன். இப்போ என் கையில வந்து மார்க்கர் தான் இருக்கு. இங்க பாருங்க. சோ மார்க்கர், இது வந்து பேனா கிடையாது. இப்போ நம்ம நெகட்டிவா சொல்லணும். இவைகள் பேனாக்கள் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் மார்க்கர். இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சோ இந்த ஆர்க்கு பக்கத்துல நம்ம நாட் சேர்க்கணும். அதை எப்படி சேர்க்கலாம்னா these are not pens. These are not pens. இவைகள் பேனாக்கள் கிடையாது. இது என் பக்கத்துல தான் இருக்கு, ஆனா இது பேனாக்கள் கிடையாது. சோ இந்த ஆர்க்கு பக்கத்துல நாட் சேர்த்திருக்கோம். இதை நம்ம சுருக்கி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா aren't. aren't. These aren't pens. These aren't pens. இவைகள் பேனாக்கள் கிடையாது. ஓகே, இப்போ கேள்வி கேட்கணும். இவைகள் பேனாக்களா? இதெல்லாம் பேனாவா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஆர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டா அதான் கேள்வி. அப்ப எப்படி வரும்? ஆர் தீஸ் பென்ஸ்? ஆர் தீஸ் பென்ஸ்? இவைகள் பேனாக்களா? ஓகே, இப்ப நான் திரும்ப என் கையில வந்து நான் பேனாவை எடுத்துறேன். என் கையில திரும்ப பேனா வந்துருச்சு. ஆமா, இவைகள் பேனாக்கள் தான் அப்படின்னு சொல்றீங்க. அதை வந்து 2 விதமா சொல்லலாம். ஒன்னு எப்படி சொல்லலாம்னா எஸ் தீஸ் ஆர் பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்டா எப்படி சொல்றதுங்கிறத பார்க்கலாம். அங்க வந்து நம்ம ஷார்ட்டா சொல்றதுக்கு நம்ம இட் அப்படிங்கக்கூடிய அந்த சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம். இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா தே யூஸ் பண்ணணும். ஓகே, எப்படி சொல்லலாம்னா எஸ் தே ஆர். அவ்வளவுதான். எஸ் தே ஆர்.
ஆமா இவைகள் பேனாக்கள் தான். இப்போ நான் பேனாக்களை கீழே வச்சாச்சு. இப்போ இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஆர் தீஸ் பென்ஸ், இவைகள் பேனாக்களா அப்படின்னு கேட்கிறேன். ஆனா இது பேனா கிடையாது, இது மார்க்கர். ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க இல்ல இது பேனாக்கள் கிடையாது அப்படிங்கிறத ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு என்னன்னா, நோ தீஸ் ஆர் நாட் பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்க ஷார்ட்டா சொல்றதுக்கு நோ தே ஆர்ன்ட், ஆர் கூட நாட் சேர்க்கிறோம். நோ தே ஆர்ன்ட், நோ தே ஆர்ன்ட், அவ்வளவுதான். பாருங்க, these are pens, இவைகள் பேனாக்கள். these are not pens, இவைகள் பேனாக்கள் கிடையாது. are these pens, இவைகள் பேனாக்களா? ஷார்ட்டா சொல்றதுக்கு yes they are, ஆமா இவைகள் பேனாக்கள் தான். no they aren't. ஈஸியா இருக்கா? இதே மாதிரி தோஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என் கையில வந்து பேனாக்கள் இருக்கு, பென்ஸ் நான் வச்சிருக்கேன். ஆனா இது என் பக்கத்துல இல்ல, தூரமா இருக்கு. அப்ப எப்படி சொல்லுவீங்க? தோஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணணும். so far away from me, என்னை விட தூரமா இருக்கு என்னை விட்டு. அப்ப எப்படி சொல்லலாம்? those are pens அப்படின்னு நம்ம சொல்லணும். அவைகள் பேனாக்கள் தமிழ்ல, இங்கிலீஷ்ல those are pens. இப்ப நான் அந்த பேனாவை கீழே வச்சிடுறேன். திரும்ப நான் மார்க்கர் எடுத்தாச்சு என் கையில. ஓகே, இது பேனா கிடையாது, மார்க்கர். இப்ப நீங்க சொல்றீங்க இது கொஞ்சம் தூரமா இருக்கு. ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அங்க இருக்கே அதெல்லாம் பேனாவா அப்படின்னு கேட்குறாங்க. பேச்சு வழக்கில் இப்படிதான் கேட்பாங்க. நீங்க சொல்றீங்க அவைகள் பேனாக்கள் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்வீங்க? வெரி சிம்பிள், இந்த ஆர்க்கு பக்கத்துல நாட் சேர்க்கணும். ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? those are not pens or those aren't, those aren't pens. ஓகே, ஸோ இதே இது நம்ம கொஸ்டினா கேட்கணும். கேள்வி கேட்கும் போது என்ன பண்ணணும்? இந்த ஆறுங்கிற வார்த்தையை தூக்கி முன்னாடி போட்டுருவோம். அவைகள் பேனாக்களா? தூரமா ஏதோ ஒரு 2-3 இது இருக்கு, அவைகள் பேனாக்களான்னு கேள்வி கேட்குறீங்க. அப்ப எப்படி கேட்கணும்? ஆர் தோஸ் பென்ஸ், அவைகள் பேனாக்களா? ஓகே, இப்போ ஷார்ட்டா எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆர் தோஸ் பென்ஸ், அவைகள் பேனாக்களா? ஆமா அவைகள் பேனாக்கள் தாங்கிறது ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு வந்து எஸ் தோஸ் ஆர் பென்ஸ் சொல்லலாம். ஷார்ட்டா எப்படி சொல்றது அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள். எஸ், அங்க சொன்ன மாதிரியே தான், இதுக்கும் தே தான். தேங்கிறது காமனான வார்த்தை. எஸ் தே ஆர். இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம ஷார்ட்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னா நோ தே ஆர்ன்ட். முடிஞ்சு போச்சு. எஸ் தே ஆர், நோ தே ஆர்ன்ட். சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதி போடுறேன், நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அவைகள் என்னுடைய புத்தகங்கள். ஸோ தூரமா வந்து ஒரு டேபிள்ல புக்ஸ் நிறைய இருக்கு, நம்ம பக்கத்துல இல்ல. ஸோ அவைகள் என்னுடைய புத்தகங்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லலாம்? எல்லாரும் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்க கூடாது. அவைகள் அப்படின்னு இருக்கு, அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? தோஸ். இதுக்கப்புறம் நம்ம இஸ் போடக்கூடாது, ஏன்னா தோஸ்ங்கிறது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிக்குது இல்லையா? சோ தோஸ் ஆர் என்னுடைய புத்தகங்கள். அதை எப்படி சொல்லுவீங்க? மை புக்ஸ். those are my books, those are my books. அவைகள் என்னுடைய புத்தகங்கள் இல்லை, அங்க இருக்கிறதெல்லாம் என்னோட புக்ஸ் இல்ல அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? இந்த ஆர்க்கு பக்கத்துல நாட் போடணும். போடலாமா? நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. those are not அல்லது those aren't. those aren't my books. நெக்ஸ்ட் question, அவைகள் என்னுடைய புத்தகங்களா? அங்க இருக்கிற புக்ஸா என்னோடதா? அதை எப்படி கேட்பீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த ஆறுங்கிற இந்த வார்த்தையை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுரும். ஸோ அப்ப என்ன வரும்? ஆர் தோஸ் மை புக்ஸ், ஆர் தோஸ் மை புக்ஸ், ஆர் தோஸ் மை புக்ஸ். அவைகள் என்னுடைய புத்தகங்களா? சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஷார்ட்டா எப்படி ஆன்சர் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஆர் தோஸ் மை புக்ஸ், தூரமா வந்து புக்ஸ் இருக்கு. ஓகே, சும்மா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஆர் தோஸ் மை புக்ஸ், அவைகள் என்னுடைய புத்தகங்களான்னு கேட்கிறேன்.
நீங்க ஆமா அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்வீங்க ஷார்ட்டா? எஸ் தே ஆர். இல்லன்னு சொல்லணும். அதை எப்படி சொல்றது? நோ. இதெல்லாம் ஷார்ட்டா சொல்றது. நிறைய படங்கள்ல இதெல்லாம் வரும், நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நோ தே ஆர்ன்ட். இந்த வார்த்தை அழகான ஒரு வார்த்தை. இது எப்படி வாசிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்ன்ட் ஆர்ன்ட். நோ தே ஆர்ன்ட். ஓகே, அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? இப்போ திஸ், தட், தீஸ், தோஸ் பத்தி தெளிவா சொல்லி கொடுத்திருந்தேன். இதுக்கெல்லாம் பேர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஒரு பொருள் வந்து பக்கத்துல இருக்கா தூரமா இருக்கா, யாரோடது, பக்கத்துல இருக்கிற பொருள்ல தூரமா இருக்கிற பொருள் அப்படிங்கிறத விவரிச்சு சொல்றதுதான் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். நீங்களும் சூப்பரா கத்துட்டு இருந்தீங்க. எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு டிப் ஒன்று சொல்ல போறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஹவு டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். நிறைய பேரு நம்மளே கேட்கக்கூடிய கேள்வி இது, ஹவு டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். அதற்கான ஒரு முக்கியமான சொல்யூஷன் உங்களுக்கு சொல்றேன். இதையும் நோட் பண்ணி வச்சு கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்க வாழ்க்கையில வந்து தெரியும். இங்கிலீஷ் நீங்க பேசுறதுல கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். ஹவு டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். நம்மளோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றது? ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் தீஸ் 4 திங்ஸ். இந்த 4 விஷயங்கள்ல வந்து நீங்க கவனம் செலுத்தணும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிசனிங். லிசனிங் அப்படின்னா என்ன? நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசுறாங்க, இஃப் சம்மோன் இஸ் டாக்கிங் டு யூ இன் இங்கிலீஷ், ஓகே, முதல்ல வந்து யூ ஷுட் லிசன் டு தேம். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள கவனிக்கணும். வாட் தே ஆர் டாக்கிங் டு யூ. உங்ககிட்ட அவங்க என்ன பேசுறாங்கிறத கவனிச்சாதான் அவங்க பேசக்கூடியதுக்கு நீங்க பதிலே சொல்ல முடியும். இப்போ இதே இது நீங்க ஒரு படம் பாக்குறீங்க இங்கிலீஷ்ல, ஒரு கார்ட்டூன் மூவியோ இல்ல வந்து ஒரு அனிமேவோ இல்ல வந்து ஏதோ ஒன்று நீங்க வந்து இங்கிலீஷ்ல பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை லிசன் பண்ணணும். லிசன் பண்ணாதான் அவங்க என்ன பேசுறாங்கிறது நமக்கு புரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் லிசனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்பீக்கிங். இதுக்கு தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். எப்ப நம்மளால பேச முடியும்? இப்போ கம்யூனிகேஷன் என்ன? 2 பேர் பேசிக்கிறது. இப்ப வந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் இங்கிலீஷ்ல அப்படின்னா நான் என்ன கேள்வி கேட்கறேங்கிறத கவனிச்சாதான் நீங்க ஆன்சரே பண்ண முடியும் இல்லையா? அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் லிசனிங் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங். ஃபர்ஸ்ட் கவனிக்கணும், அதுக்கடுத்து அவங்க கேட்கிற கேள்விகளை பொறுத்து நீங்க பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டாபிக் நமக்கு வந்துட்டே இருக்கும். தமிழ்ல எப்படி நம்ம சரளமா ஒருத்தரோட பேசிட்டு இருக்கோம், ஸோ அதே மாதிரி நம்ம பேசிட்டே இருப்போம். ஸோ லிசனிங் அண்ட் தென் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யோர் ஸ்பீக்கிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீடிங். ரீடிங் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் தான். நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களுக்குள்ள கதை புத்தகங்கள் நிறைய ரீட் பண்ணுங்க. ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் எப்படி வரப்போகுதுன்னா கதைகள், ஓகே, நம்ம கதை மாரல் ஸ்டோரிஸ், அதை வச்சு நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் படிக்கிறது மூலமா நம்மளோட ரீடிங் ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம யூ கேன் ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து டெய்லி நீங்க படிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி லிசனிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் கேளுங்க. டைம் கிடைச்சா கண்டிப்பா உங்களை அந்த லிசனிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நல்லா கவனமா நீங்க கவனிச்சீங்கன்னா தான் அவங்க என்ன சொல்றாங்கிறது நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ ரீடிங்க்கு நியூஸ் பேப்பர் படிக்கலாம், குட்டி குட்டி கதைகள் படிக்கலாம். ரைட்டிங் இது உங்க கையில தான் இருக்கு. நிறைய எழுதி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும் இங்கிலீஷ்ல ஒரு 10 சென்டென்சஸ் கத்துக்கிட்டீங்கன்னா அந்த சென்டென்சஸை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மறக்கவே மறக்காது. If you want to improve your English, you have to concentrate on these 4 skills. Okay, what are they? Listening, speaking, reading, writing. கண்டிப்பா பண்ணுவீங்களா? ஸோ கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க எப்படி இருக்குங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க நிச்சயமா. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதாங்க, 15 days கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. எப்படி இருந்தது? கடைசியா இப்ப நம்ம ஃபீட்பேக் செஷனுக்குள்ள வந்தாச்சு. ஃபீட்பேக் இந்த 15 days கிளாஸஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்தது? நீங்க கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பயனுள்ளதா இருந்தது? ஓகே, ஸோ நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யோர் ஃபீட்பேக், வேல்யூபிள் ஃபீட்பேக். ஓகே, இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இது என்னோட பென்சில், அது என்னுடைய பென்சில், இவைகள் என்னுடைய பென்சில்கள், அவைகள் என்னுடைய பென்சில்கள்.
ஓகே, எழுதுற பென்சில். இந்த 4 சென்டென்சஸ்க்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 15 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ சப்போஸ் நீங்க வந்து உடல் ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க நடுவில் அப்படின்னா கண்டிப்பா அதை பாருங்க. ஓகே, ஸோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களோட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் சூப்பரா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.